Good evening, students. Next, we can see the disease African sleeping sickness. Last time நம்ம அந்த அமீபியாசிஸ் அப்படிங்கிற டிசீஸ் பார்த்தோம். அது எண்டமிக் ஹிஸ்டோரிட்டிக் அப்படிங்கிற கிருமினால் ஏற்பட்டது. இப்போ பார்க்கக்கூடிய டிசீஸ் ஆப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ் அப்படிங்கிற ஒரு டிசீஸ். இட் இஸ் காஸ்டு பை அந்த கிருமியோட நேம் வந்து ட்ரிப்னாசோமா ஸ்பீசிஸ் அப்படின்னு ஒரு ஸ்பீசிஸ்னால் அந்த ஸ்பீசிஸ் எல்லாமே இந்த நோயை உருவாக்கும். ட்ரிப்னாசோமா அப்படிங்கிற ஸ்பீசிஸ் முழுவதும் இந்த ஆப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ் அப்படிங்கிற ஒரு டிசீஸ். இது பேரே ஆப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ் தான். இது ஃபஸ்ட்டு ஆஃப்ரிக்காவில் கண்டுபிடிச்சாங்க. இந்த டிசீஸ் வந்து தூங்கிட்டே இருப்பாங்க, அதனால் இதுக்கு பேர் ஆப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் தூங்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, இந்த கிருமி நேராக பிரெயினில் போய் பிரெயினோட ஆக்டிவிட்டி எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி வச்சிரும். பிரெயினோட ஆக்டிவிட்டி ஸ்டாப் ஆச்சுன்னா நம்ம தூங்கிட்டே இருப்போம். ஓகேங்களா? அதுக்கு பேர் தான் ஆப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ். ட்ரிப்னாசோமா ஜெனரலி டிரான்ஸ்மிட்டட் பை த பிளட் சக்கிங் டெசிட்டி ஃப்ளை. அப்படின்னா ஈ பூச்சி இருக்குது பார்த்தியா, ரத்தம் குடிக்கக்கூடிய ஈ அப்படின்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? அந்த ஈயோட பேர் டெசிட்டி ஃப்ளை அப்படின்னு சொல்லி பேர். டெஸ்டி ஃப்ளை. இது என்ன குடிக்குன்னா ரத்தம் குடிக்கும், ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கக்கூடிய ஆடு மாடுலாம் ரத்தம் குடிக்கக்கூடிய ஈனால இது பரவுது. There are 3 species of trypanosoma cause sleeping sickness in man. 3 ஸ்பீசிஸு ஸ்லீப்பிங் சிக்னஸை காஸ் பண்ணுது. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரிப்னோசோமா கேம்பியன்சி அப்படிங்கிற ஸ்பீசிஸு. இது டிசீஸோட பேர். ட்ரிப்னோசோமா கேம்பியன்சி அப்படிங்கிறது கிருமியோட பேர். இட் இஸ் டிரான்ஸ்மிட்டட் பை குளோசினா பல்பாலிஸ் அப்படிங்கிறது டெசிட்டிஃப்ளையோட ஜுவாலஜிக்கல் நேம். டெசிட்டிஃப்ளையோட ஜுவாலஜிக்கல் நேமு குளோசிமா பல்பாலிஸ். இது இங்கிலீஷ் நேமு, அது ஜுவாலஜிக்கல் நேம். இட் காஸ் பை கேம்பியன் ஸ்லீப்பிங் சிக்னஸ் ஆர் சென்ட்ரல் ஆப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ். இது உருவாக்கக்கூடிய நோயோட பேர் கேம்பியன் ஸ்லீப்பிங் சிக்னஸ் ஆர் சென்ட்ரல் ஆப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஒன்ஸ் மோர் ரிப்ளை. ஆப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ் அப்படிங்கிற டிசீஸ் பார்க்குறோம். இந்த ட்ரிப்னோசோமா அப்படிங்கிற ஸ்பீசிஸ் முழுவதும் இந்த நோயை உருவாக்கும். ட்ரிப்னோசோமா வந்து ஜெனரலாக இந்த டிசீஸை டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடியது ஒரு ஈ பூச்சி. அது பிளட் சக்கிங் டெசிட்டி ஃப்ளை அப்படின்னு சொல்லுவாங்க, ஏன்னா அது ரத்தம் குடிக்கும். இதில் 3 டைப் ஆஃப் ஸ்பீசிஸ் வந்து இந்த ஸ்லீப்பிங் சிக்னஸ் காஸ் பண்ணுது. ஒன்று வந்து ட்ரிப்னோசோமா கேம்பியன்சி அப்படிங்கிற ஸ்பீசிஸு. இது வந்து டெஸ்டிஃப்ளை வந்து எடுத்துகிட்டு போகுது. இந்த டெஸ்டிஃப்ளையோட ஜுவாலஜிக்கல் நேம் குளோசினா பல்பாலிஸ். இது வந்து இங்கிலீஷ் நேம், அது ஜுவாலஜிக்கல் நேம். இது உருவாக்கக்கூடிய நோய்க்கு பேர் கேம்பியன் ஸ்லீப்பிங் சிக்னஸ் ஆர் சென்ட்ரல் ஆப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ் அப்படிங்கிற நோயை இது உருவாக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதுதாங்க ட்ரிப்னோசோமா கேம்பியன்சி கிருமியோட ஸ்ட்ரக்சரு. இப்படி தான் இருக்கும். இது எங்கே இருக்குன்னா ரத்தத்துக்குள்ளார இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதனோட ரெண்டாவது ஸ்பீசிஸ் பார்க்கலாம். இப்போ ட்ரிப்னோசோமா கேம்பியன்சி அப்படிங்கிற டிசீஸ் பார்த்தோம். இதுக்கு அடுத்தது ட்ரிப்னோசோமா ரோடியன்சி அப்படின்னு சொல்லி பேர். ட்ரிப்னோசோமா ரோடியன்சி அப்படின்னு சொல்லி பேர். இந்த ஸ்பீசிஸ் வந்து குளோசினா மார்சிட்டன்ஸ் அப்படிங்கிற பூச்சியால் டிரான்ஸ்மிட் ஆகுது. இது என்ன டிசீஸை காஸ் பண்ணுதுன்னா ரோடிசியன் ஸ்லீப்பிங் சிக்னஸ் அல்லது ஈஸ்ட் ஆப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ் அப்படிங்கிற டிசீஸை காஸ் பண்ணுது. ட்ரிப்னோசோமா கேம்பியன்ஸோட செகண்டு ஸ்பீசிஸ் பார்த்திங்கன்னா ட்ரிப்னோசோமா ரோடிசியன்சி அப்படின்னு சொல்லி பேர். ரோடிசியன்சி. இது டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய பூச்சியோட பேர் கிளாசினா மார்சிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். இது உருவாக்குற நோய்க்கு பேர் ரோடிசியன் அல்லது ஈஸ்ட் ஆப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ் அப்படின்னு சொல்லி பேர். இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்பாங்க. இதுக்கடுத்து 3ஆவது ஸ்பீசிஸ் ட்ரிப்னோசோமா க்ரூசி அப்படின்னு சொல்லி பேர். இது டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய பக்குக்கு பேர் ட்ரையோட்டோமா மெஜிஸ்டா அப்படின்னு சொல்லி பேர். இந்த ட்ரிப்னோசோமா க்ரூசியை காஸ் பண்ணக்கூடிய பூச்சிக்கு பேர் ட்ரையோட்டோமா
மெசிஸ்டா அப்படின்னு சொல்லி பேர். இது சாகஸ் டிசீஸ் அப்படிங்கிற டிசீஸ் ஏற்படுது. ஜாகஸ் டிசீஸ்க்கு இன்னொரு பேர் அமெரிக்கன் ட்ரிப்னோசோமியாசிஸ் அப்படின்னு சொல்லி பேர். ஓகேங்களா? ட்ரிப்னோசோமா ஸ்பீசிஸில் ரெண்டாவது ஸ்பீசிஸ் பார்க்கலாம். இது பேர் ட்ரிப்னோஸ்டோமா ரோடிசியன்சி அப்படின்னு சொல்லி பேர். இது டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய பூச்சிக்கு பேர் கிளாசியோனா மார்சிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். இது உருவாகிற நோய்க்கு பேர் ரோடோசியன் அல்லது ஈஸ்ட் ஆப்ரிக்கன் ஸ்லிப்பிங் சிக்னஸ். இதுவும் எல்லாமே தூங்கிட்டே தான் இருப்பாங்க டிசீஸ். இதுக்கடுத்து ட்ரிப்னோசோமா க்ரூசி அப்படின்னு சொல்லி பேர். இது டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய பூச்சிக்கு பேர் ட்ரையோட்டோமா மெஜிஸ்டிகா அப்படின்னு சொல்லி பேர். இது உருவாக்குற நோய்க்கு பேர் சாகஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லி பேர். இந்த டிசீஸ்க்கு இன்னொரு பேர் அமெரிக்கன் ட்ரிப்னோசோமியாசிஸ் அப்படின்னு சொல்லி பேர். ஓகேங்களா? இது ஒரு புரோட்டோசோவன் டிசீஸ். இதுக்கு அடுத்த புரோட்டோசோவன் டிசீஸு கால அசார் அப்படின்னு ஒரு டிசீஸ். கால அசார் அப்படிங்கிற ஒரு டிசீஸ் இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த டிசீஸுக்கு பேர் கால அசார். கால அசார். இதுக்கு இன்னொரு பேர் விசரல் லீஸ்மேனியாசிஸ் அப்படின்னு சொல்லி பேர். இந்த டிசீஸுக்கு இன்னொரு பேர் விசரல் லீஸ்மேனியாசிஸ் அப்படின்னு சொல்லி பேர். இது உருவாக்குற கிருமியோட பேர் லீஸ்மோனியா டோனாவனி. லீஸ்மோனியா டோனாவனி. லீஸ்மோனியா டோனாவனி. இது 1 மார்க்கில் கேட்பாங்க. கால அசார் அப்படிங்கிற டிசீஸை காஸ் பண்ணுற கிருமியோட பேர் லீஸ்மேனியா டோனாவனி. இது டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய பூச்சியோட பேர் பிலிபோட்டமஸ் அர்ஜென்டைன்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். பிலிபோட்டமஸ் அப்படின்னு சொல்லி பேர். இது சாண்ட் ஃப்ளை அப்படின்னா மணல் ஈ. மணலில் இருக்கக்கூடிய ஈனால இது பரவுது. காலாசார். காலாசார் நோய்க்கு இன்னொரு பேர் விசரல் லீஸ்மேனியாசிஸ் அப்படின்னு சொல்லி பேர். இதை உருவாக்குற கிருமி பேர் லீஸ்மேனியா டோனாவானி. இந்த கிருமியை கடத்திட்டு போகிற பூச்சிக்கு பேர் பிலிபோட்டமஸ் அப்படின்னு சொல்லி பேர். இது ஒரு மணல் பூச்சி. மணல் ஈன்னு சொல்லுவாங்க. சாண்ட் ஃப்ளை. ஓகேங்களா? The infection may be occurs the endothelial cells, bone marrow cells, liver cells, lymph glands and blood vessels and spleen. இங்கே எல்லாம் இந்த நோய் பாதிப்பு ஏற்படுத்தும். எங்கெங்க? ஸ்ப்ளீனில் பாதிப்பு ஏற்படுத்தும், பிளட் வெசலில் பாதிப்பு ஏற்படுத்தும், லிம்ப் கிளாண்டில் பாதிப்பு ஏற்படுத்தும், லிவரில் பாதிப்பு ஏற்படுத்தும், போன் மேரோவில் பாதிப்பு ஏற்படுத்தும், எண்டோத்தீலியல் செல்ஸில் இந்த இடத்துல இந்த டிசீஸ் வந்து பாதிப்பு ஏற்படுத்தும். The symptoms of காலசார் இஸ் வெயிட் லாஸ், வெயிட்டாக குறைஞ்சி போயிடும். அனீமியா அப்படின்னா ரெட் பிளட் செல்ஸ் குறைஞ்சி போயிடும். ஃபீவர், காய்ச்சல் இருக்கும். என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் ஸ்ப்ளீன் அண்ட் லிவர். லிவர் பெருசாக வீங்கிடும், ஸ்ப்ளீன் பெருசாக வீங்கிடும். இதுதான் இந்த டிசீஸோட சிம்டம்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டிசீஸ் காலாசார் அப்படிங்கிற டிசீஸு. இது விசரல் லீஸ்மேனியாசிஸ்ன்னு இதுக்கு இன்னொரு பேர். இது உருவாக்குற கிருமிக்கு பேர் லீஸ்மேனியா டோனாவனி அப்படின்னு சொல்லி பேர். இது 1 மார்க்கில் கேட்பாங்க, மார்க் பண்ணிக்கோங்க. இது டிரான்ஸ்மிட் பண்ணுற பூச்சிக்கு பேர் பிலிபோட்டமன்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். இது வந்து மணல் ஈன்னு சொல்லுவாங்க, அதனால் லெசான் ஃப்ளைன்னு சொல்லுவாங்க. இந்த இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னா எண்டோத்தியலியல் செல்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கங்கெல்லாம் இன்ஃபெக்ஷன் ஏற்படும். லிவரு, ஸ்ப்ளீனு, போன் மேரோ, பிளட்டு இங்கெல்லாம் இருக்கும். போன் மேரோ, லிவரு, ஸ்ப்ளீனு, லிம்ப் கிளாண்ட்ஸு, பிளட் வெசல்ஸு இங்கெல்லாம் இது போய் சாப்பிடும். அந்த எண்டோத்தியலியல் செல்ஸ் மட்டும் ஸ்பெஷலாக விரும்பி சாப்பிடும் இந்த கிருமி. நெக்ஸ்ட் சிம்டம்ஸ் ஆஃப் காலாசார் இஸ் வெயிட் லாஸ், எடை குறைஞ்சி போயிடும். அனீமியா, பிளட் ரெட் பிளட் செல்ஸ் குறைஞ்சி போயிடும். காய்ச்சல் இருக்கும். என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் ஸ்ப்ளீன் அண்ட் லிவர். லிவரும் ஸ்ப்ளீனும் வீங்கி போயிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அடுத்த டிசீஸ் புரோட்டோசோவன் டிசீஸ் மலேரியா. அடுத்த புரோட்டோசோவன் டிசீஸ் பாருங்கள், மலேரியா டிசீஸ். ஓகேங்களா? மலேரியா வந்து நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் இப்போ ஒரு டைம் படிக்கலாம். இப்போ டிவிடியில் படிக்கலாம். ஓகேங்களா? மலேரியா இஸ் காஸ்டு பை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்மோடியம் ஸ்பீசிஸ். மலேரியா உருவாக்குற கிருமிக்கு பேர் பிளாஸ்மோடியம் வகை ஸ்பீசிஸ் தான் உருவாகுது. இதில் 4 வகை இருக்குது. ஒன்று பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் ஓவ்லே, பிளாஸ்மோடியம் மலேரியே, பிளாஸ்மோடியம் ஃபால்சிபாரம். இது 10th நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? மலேரியா உருவாக்குற கிருமிக்கு பேர் பிளாஸ்மோடியம். பிளாஸ்மோடியத்தில் 4 டைப் இருக்குது. ஒன்று பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் ஓவ்லே, பிளாஸ்மோடியம் மலேரியே, பிளாஸ்மோடியம் ஃபால்சிபாரம் அப்படின்னு 4 டைப் இருக்குது. இது 4மே மலேரியா காய்ச்சல் உருவாக்கும். ஓகேங்களா? இந்த பிளாஸ்மோடியம் lives in RBC of human
இட்ஸ் மெச்சூர் கண்டிஷன் இஸ் கால்ட் அஸ் ட்ரோபோசோவைட்ஸ். பாருங்க, இந்த பிளாஸ்மோடியத்துக்கு விரும்பி சாப்பிடக்கூடிய உணவு எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஹியூமன் ஆர்பிசி, ரத்த சிவப்பு செல்களை தான் இது விரும்பி சாப்பிடும். அது எந்த ஸ்டேஜில் விரும்பி சாப்பிடணும்? ட்ரோபோசோவைட்ஸ் அப்படிங்கிற ஸ்டேஜில் தான் விரும்பி சாப்பிடும். எந்த ஸ்டேஜில் சாப்பிடும்? ட்ரோபோசோவைட்ஸ் அப்படிங்கிற ஸ்டேஜில் விரும்பி சாப்பிடும். It is transmitted from one person to another person by bite of infected female Anopheles mosquito. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அனாஃபிலஸ் அப்படிங்கிற மஸ்கிட்டோ கடிக்கிறதுனால தான் மலேரியா காய்ச்சல் வருது. அதுலேயும் ஃபீமேல் அனாஃபிலஸ் மஸ்கிட்டோ கடிக்கிறதுனால தான் இந்த காய்ச்சல் வருது. ஓகேங்களா? நம்ம அடுத்த புரோட்டோசோவன் டிசீஸ் மலேரியாவை பார்க்குறோம். மலேரியாவை உருவாக்குற கிருமிக்கு பேர் பிளாஸ்மோடியம். இதில் 4 டைப் இருக்குது. ஒன்று பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், இன்னொன்று பிளாஸ்மோடியம் ஓவலே, இன்னொன்று பிளாஸ்மோடியம் மலேரியா, இன்னொன்று பிளாஸ்மோடியம் ஃபால்சிபாரா. இன்னும் 4 டைப் இருக்குது. இந்த பிளாஸ்மோடியம் எங்கே வாழும்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா ஹியூமனோட ஆர்பிசிக்குள்ளார தான் வரும். ரெட் பிளட் செல்ஸ்குள்ளே தான் விரும்பி வாழும். இதில் வந்து இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ், மெச்சூர் கண்டிஷனுக்கு பேர் ட்ரோபோசோவைட்ஸ். அந்த நேரத்தில் தான் நமக்கு காய்ச்சல் அதிகமாக வரும். இந்த ட்ரோபோசோவைட்ஸ் அதிகமான நேரத்தில். இட் இஸ் டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர் பர்சன் பை பைட்னா கடிக்கிறது. பைட் ஆஃப் இன்ஃபெக்டட், நோய் பாதிக்கப்பட்ட ஃபீமேல் அனாஃபிலஸ் கொசு கடிக்கிறதுனால தான் இந்த டிசீஸ் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியம். பிளாஸ்மோடியமோட லைஃப் சைக்கிள் எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பிளாஸ்மோடியம் இஸ் எ டைஜெனிக். டைனா 2, ஜெனிக்னா உயிர் வாழுது. இந்த பிளாஸ்மோடியம் 2 உயிர்களுக்குள்ளே போனால் தான் அதனோட லைஃப் சைக்கிள் முடியும். ஒன்று மனிதன், இன்னொன்று கொசு. இந்த மாதிரி மனிதனோட உடம்புக்குள்ளாரையும் கொசுவோட உடம்புக்குள்ளாரையும் ஒரு தடவை 2 உயிருக்குள்ளாரையும் போனால் தான் ஒரு பிளாஸ்மோடியத்தோட லைஃப் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகும். அப்படி இருந்தால் அதுக்கு பேர் டைஜெனிக். சரிங்களா? டைஜெனிக் பேரசைட் அப்படின்னா அந்த உயிரி 2 உயிரோட உடம்புக்குள்ளார போயிட்டு வந்தால் தான் அதனோட லைஃப் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகும். இட் இன்வால்விங் 2 ஹோஸ்ட், மேன் அண்டு மஸ்கிட்டோ. சரிங்களா? மேன் அண்டு மஸ்கிட்டோ. இப்போ அந்த லைஃப் சைக்கிள் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ பிளாஸ்மோடியத்தோட லைஃப் சைக்கிளை பார்க்கலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த பேசிக்கெல்லாம் நீங்கள் தெரிஞ்சதுனா தான் படிக்கிறது புரியும், இல்லைன்னா உங்களுக்கு புரியாது. ஓகேங்களா? இந்த விஷயத்தை நான் சொல்கிற விஷயத்தை அப்படியே மனசில் வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும், இல்லைனா புரியாது. ஓகேங்களா? ஒரு சில பேசிக்கெல்லாம் நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இப்போ இது வந்து மஸ்கிட்டோ கட் அப்படின்னா கொசுவோட உடம்புக்குள்ளார நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள். இது மனிதனோட உடம்புக்குள்ளே நடக்கக்கூடிய ப்ராசஸ். கொசுக்குள்ளாரையும் மனிதனுக்குள்ளாரையும் 2க்குள்ளாரையும் நடந்தால் தான் அதனோட லைஃப் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு கொசு வந்து மனிதனை கடிக்குது. ஒரு கொசு மனிதனை கடிக்குது. ஓகேங்களா? அந்த கொசுவோட செலைவரி கிளான்ஸுக்குள்ளார இந்த பிளாஸ்மோடியம் இருக்கும். கொசுவோட செலைவரி கிளான்ஸுக்குள்ளார இந்த பிளாஸ்மோடியம் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த கொசு கடிக்குது. கடிக்கிறப்ப அந்த அதனோட செலைவால் இருக்கக்கூடிய பிளாஸ்மோடியம் நம்மளுடைய ரத்தத்துக்குள்ளார போகுது. அப்போ என்ன ஸ்டேஜில் போகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸ்போரோசோவைட் அப்படிங்கிற ஸ்டேஜில் உள்ளே வரும். இதை நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? கொசு கடிக்குது. கடிக்கிறப்ப ஸ்போரோசோவைட் அப்படிங்கிற ஸ்டேஜில் ரத்தத்துக்குள்ளார வருது. நம்ம ரத்தத்துக்குள்ளார வந்துட்டு ஒரு 1/2 hour எல்லா பாடிக்கும் சர்க்குலேட் ஆகும். சர்க்குலேட் ஆகிட்டு லிவரில் போய் செட்டில் ஆகும். எங்கே போய் செட்டில் ஆகும்? லிவரில் போய் செட்டில் ஆகும். லிவரில் போய் செட்டில் ஆகிட்டு லிவரோட ஒரு செல்லை போய் சாப்பிட்டு அழிக்கும். ஒரு செல்லை சாப்பிட்டு அழிக்கிறப்ப அதுலேருந்து நிறைய பிளாஸ்மோடியம் குட்டிகள் வெளியில் வரும். ஓகேங்களா? பிளாஸ்மோடியம் குட்டிகள் நிறைய வெளியில் வரும். இந்த ஒவ்வொரு குட்டியும் ஒவ்வொரு லிவர் செல்லை போய் தாக்கும். இந்த மாதிரி லிவரோட செல் எல்லா செல்லத்தையும் அழிக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கும். அழித்து முடிச்சுட்டு நேராக ரத்தத்துக்குள்ளார வரும். ரத்தத்துக்குள்ளார வந்து நம்முடைய ஆர்பிசி செல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஆர்பிசி செல்ஸை போய் தாக்கும். ஆர்பிசி செல்ஸை போய் தாக்கிட்டு அதனோட நியூக்ளியஸ் எல்லாத்தையும் ஓரம் கட்டிடும். நியூக்ளியஸை ஓரமாக தள்ளி விட்டுரும். தள்ளி விட்டு இது வந்து ஆர்பிசி கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அந்த நியூக்ளியஸ் ஓரமாக தள்ளி விட்டுன்னா அந்த ஸ்டேஜ் பேர் சிக்னட் ரிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி பேர். இதுக்கப்புறம் இந்த ஆர்பிசிக்குள்ளார இது நிறைய குட்டிகளை போட்டு நிறைய பிளாஸ்மோடியம் குட்டிகள் வரும். இப்படி குட்டிகளை போட்டு அதில் ஹீமோசோயின் அப்படிங்கிற நச்சு துகள்களை வெளியில் கொட்டும்.
அந்த நச்சுத்துகள் அதிகமாக நமக்கு காய்ச்சல் அதிகமாகிடும். இப்படி வந்து இந்த ஆர்பிசிக்குள்ளார ஒரு பிளாஸ்மோடியம் நிறைய பிளாஸ்மோடியம் குட்டிகளாக வரும். அதில் ஜைசான் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். இப்படி வெளியில் வந்து அது இன்னொரு ஆர்பிசி போய் தாக்கும். இப்படி ஆர்பிசி டோட்டல் ஆர்பிசி எல்லாத்தையும் அழிச்சிக்கிட்டே இருக்கும். அழிச்சிட்டு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இது ரெண்டாக பிரியும். இது வந்து 2 செல்லாக பிரியும். ஒன்று மைக்ரோகேமிட், இன்னொன்று மேக்ரோகேமிட். மைக்ரோகேமிட் சின்னது, அது மேல் பிளாஸ்மோடியமாக வளரும். மேக்ரோகேமிட்டுங்கிறது பெருசு, அது ஃபீமேல் பிளாஸ்மோடியமாக வளரும். இந்த வளர்ச்சியோடு நின்றும். அதுக்கப்புறம் எந்த டெவலப்மெண்ட்டும் இருக்காது. அப்படியே பிளட்டுக்குள்ளே சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். இப்போது புதுசாக ஒரு கொசு வந்து கடிக்கும் நம்மளை. அந்த கொசுக்கு நோயெல்லாம் எது இருக்காது, கடிக்கும். அப்படி கடிக்கிறப்ப ரத்தத்தை உரியும். ரத்தத்தை உரிகிறப்ப இது ரெண்டும் உள்ளே போயிடும். மேல் பிளாஸ்மோடியம் உள்ளே போயிடும், ஃபீமேல் பிளாஸ்மோடியம் கொசுவோட உடம்புக்குள்ளார போயிடும். ஓகேங்களா? மேல் வந்து மைக்ரோகேமிட், ஃபீமேல் வந்து மேக்ரோகேமிட். இது கொசு கடிக்குது, இது கொசுவோட உடம்புக்குள்ளார போயிடுது. ஓகேங்களா? இப்போ கொசுவோட உடம்புக்குள்ளார போயிடுச்சு. கொசுவோட உடம்புக்குள்ளார போயிடுச்சு. மைக்ரோகேமிட்டுங்கிறது மேல், மேக்ரோகேமிட்டுங்கிறது ஃபீமேல். மைக்ரோகேமிட்லேருந்து எக்ஸ்ஃப்ளாஜெல்லம் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலிமா ஃப்ளாஜெல்லாம் உருவாகும். நிறைய ஃப்ளாஜெல்லாம் உருவாகும். இந்த மாதிரி ஃப்ளாஜெல்லாம் உருவாகும். இது அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா? இது கொசுவோட உடம்புக்குள்ளார, கொசுவோட வயிற்றுக்குள்ளார இது நடக்கும். கொசுவோட வயிற்றுக்குள்ளார இந்த மேல் கேமெட்டும் ஃபீமேல் கேமெட்டும் ஜாயிண்ட் ஆயிரும். கொசுவோட வயிற்றுக்குள்ளார ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிடும். ஜாயிண்ட் ஆகி ஜைகோட் ஃபார்மேஷன் ஆகும். அப்போ டிஎன்ஏ ரெப்ளிகேஷன், மியாசிஸ் எல்லாம் நடந்துடும். நடந்து முடிச்சுட்டு உக்கினிட்டி அப்படிங்கிறது பிளாஸ்மோடியமோட குழந்தை குட்டி. ஓகேங்களா? உக்கினிட்டி அப்படிங்கிறது இந்த ஜைகோட் வந்து இப்படி குழந்தைய மாதிரி நகர ஆரம்பிச்சது. எங்கே போகுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது வந்து இன்டெஸ்டைன், குடலோட வால் பகுதி, குடலோட உள்பகுதி. இந்த மாதிரி குடலோட உள்பகுதியில் போய் இப்படி ஒட்டிக்கிட்டு ஊசிஸ்ட் அப்படிங்கிற ரவுண்ட் ஷேப்பில் மாறும். இந்த ஊசிஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போய் மறுபடியும் கொசுவோட செலைவரி கிளான்ஸில் போய் உக்காந்துக்கும். ஸ்போரோசோவைட்ஸாக மாறி கொசுவோட செலைவரி கிளான்ஸில் போய் உக்காந்துக்கும். மறுபடியும் இது போய் இன்னொருத்தனை கடிக்கும். இந்த மாதிரி சர்க்குலேட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஹியூமனுக்குள்ளாரையும் கொசுக்குள்ளாரையும் 2 பேர்த்துக்குள்ளேயும் போயிட்டு வந்தால் தான் என்னோடய லைஃப் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகும். இதுக்கு பேர் தான் டைஜெனிக் பேரசைட். ஓகேங்களா? இது ஃபீமேல் அனாஃபிலஸ் மஸ்கிட்டோவில் நடக்கிறது, இது ஹியூமன் பாடியில் நடக்குது. ஓகேங்களா? இப்போ நாம் இதை ரைட்டிங்கில் பார்க்கலாம். இது பாருங்கள், இந்த மலேரியா வந்து ஃபீமேல் அனாஃபிலஸ் மஸ்கிட்டோ கடிக்கிறதுனால தான் வருது. கொசு தான் பிரைமரி கோஸ்ட், ஹியூமன் பீயிங் செகண்டரி கோஸ்ட். த லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியம் இன்வால்வ்ஸ் பேஸ் நேம்லி ஜைசோகோனி, கேமோகோனி, ஸ்போரோகோனி அப்படின்னு 3 டைப்பு பிரிக்கிறாங்க. ஜைசோகோனி அப்படிங்கிறது நம்முடைய லிவரில் நடக்கக்கூடிய ப்ராசஸுக்கு பேர் ஜைசோகோனி. கேமோகோனிங்கிறது கேமெட்டு, மேல் கேமெட்டு ஃபீமேல் கேமெட் ரெண்டும் நடக்கிறது கேமோகோனி. ஸ்போரோகோனி அப்படிங்கிறது செலைவரி கிளான்ஸ்குள்ளே நடக்கிறதுக்கு பேர் ஸ்போரோகோனி, கொசுவோட செலைவரி கிளான்ஸ். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம படிக்கலாம். த parasite first enters the humans bloodstream through the bite of infected female anopheles mosquito. முதல்ல இந்த கொசு ஃபீமேல் அனாபிலஸ் மஸ்கிட்டோ கொசு கடிக்கிறதுனால இந்த ஸ்போரோசோவைட்ஸ் உள்ள என்ட்ரி ஆகுது. எஸ் இட் ஃபீட்ஸ் மஸ்கிட்டோ இன்ஃபெக்ட்ஸ் தி சலைவா கண்டெய்னிங் ஸ்போரோசோவைட்ஸ். இந்த கொசு ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கும்போது அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்மோடியம் சலைவா வழியாக ஸ்போரோசோவைட்ஸை உள்ளே வந்துடுது. த ஸ்போரோசோவைட்ஸ் வித்தின் த பிளட் ஸ்ட்ரீம், இது வந்து ரத்தத்துக்குள்ளார வந்துருச்சு. இம்மிடியேட் என்டர்ஸ் டு ஹெப்பாட்டிக் செல்ஸ், ஹெப்பாட்டிக் செல்ஸ்னால் லிவர் செல்ஸ், இது நேராக லிவர் செல்லுக்குள்ளார போகுது. ஃபர்தர் த லிவர் செல்ஸ் அண்டர்கோ த மல்டிப்ளை எசெக்சுவல் ஃபிஷன் இஸ் ஜைசோகோனி. இது ஒரு லிவர் செல்லை போய் தாக்கிட்டு ஜைசோகோனி அப்படிங்கிற செல் டிவிஷன் மூலிமா நிறைய பிளாஸ்மோடியம் குட்டிகளை வெளியே கொண்டு வருது. அதுக்கு பேர் மீரோசோவைட்ஸ். அதுக்கு பேர் என்ன? மீரோசோவைட்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். ஆஃப்டர் பீயிங் ரிலீஸ்ட் ஆஃப் ஃப்ரம் தி லிவர் செல்ஸ் த மீரோசோவைட்ஸ் பெனிட்ரேட் ஆர்பிசி. இது லிவர் செல்லில் எல்லாத்தையும் தாக்கி அழிச்சிட்டு நேரம் எங்கே போதாமா? ஆர்பிசிக்குள்ளார போகும். ஓகேங்களா? இன்சைட் த ஆர்பிசி, இப்போ ஆர்பிசிக்குள்ளே வந்துருச்சு. த மீரோசோவைட்ஸ் பிகன் டு டெவலப் யூனிசெல்லுலார் ட்ரோபோசோவைட்ஸ்.
இந்த மீரோசோவைட்ஸ் என்னவா வளருது, ட்ரோபோசோவைட்ஸாக மாறுது. The trobozoites grow in size. Central vacuole develops, pushing the one side of the cytoplasm becomes signet ring stage. இது வந்து ஆர்பிசிக்குள்ளே வந்த பின்னாடி ஆர்பிசியோட நியூக்ளியஸை புஷ் பண்ணுது. என்ன பண்ணுது, சென்ட்ரல் வாக்குவலை கிரியேட் பண்ணி புஷ் தள்ளி விடுது. நியூக்ளியஸை தள்ளி விட்டு ஒரு ஓரமாக ஒன் சைட் ஆஃப் தி சைட்டோபிளாஸோட ஒன் சைடில் கொண்டு போய் தள்ளி விட்டுருது. இந்த ஸ்டேஜுக்கு பேர் சிக்னட் ரிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி பேர். இந்த ஸ்டேஜுக்கு பேர் சிக்னட் ரிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி பேர். The trobozoite nucleus then divides asexually. இந்த ட்ரோபோசோவைட்ஸுக்குள்ளே இருக்கிற நியூக்ளியஸை எசெக்சுவல் டிவிஷன் பண்ணி ப்ரொடியூஸ்டு சைசாண்ட், ஒரு சைசாண்ட் அப்படிங்கிற ஸ்டேஜை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஃபஸ்ட்டு மீரோசோவைட்ஸை உள்ள என்ட்ரி ஆகுது, அப்புறம் ட்ரோபோசோவைட்ஸாக மாறுது, ட்ரோபோசோவைட்ஸு சைசாண்டாக மாறுது. The large zygont become yellowish brown pigmented granules called sufficular granules. இதுக்குள்ளார மஞ்சள் கலரில் எல்லோ கலரில் பிக்மெண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுக்கு பேர் சஃப்னர்ஸ் கிரானுல்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். சஃப்னர்ஸ் கிரானுல்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். இந்த ஜைசான் டிவைட் ப்ரொடியூஸ்டு மோனோநியூக்ளியேட்டட் மீரோசோவைட்ஸ். இந்த ஜைசான் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது, ஒரு நியூக்ளியஸ் இருக்கக்கூடிய மீரோசோவைட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் ஈவன்லி த எரித்ரோசைட்ஸ் லைசஸ். இந்த ஆர்பிசி உடையுது, லைசஸ்னால் உடையிறது. ரிலீஸிங் தி மீரோசோவைட்ஸ் அண்ட் ஹீமோசோயின் டாக்ஸின். இந்த ஆர்பிசி வந்து உடச்சி வெளியில் வர்றப்ப ஹீமோசோயின் அப்படிங்கிற டாக்ஸின் அதிகமாக வெளியில் வருது. இந்த ஹீமோசோயின் டாக்ஸின் அதிகமாக இருக்கிறதுனால தான் நமக்கு குளிர் காய்ச்சல்லாம் உருவாகுது. இன்டு தி பிளட் ஸ்ட்ரீம்ஸ் டு இன்ஃபெக்டட் அதர் எரித்ரோசைட்ஸ். பக்கத்தில் இருக்கிற ஆர்பிசியும் போய் தாக்குது. லைசஸ் ஆஃப் ரெட் பிளட் செல்ஸ் ரிசல்ட் சைக்கிள்ஸ் ஆஃப் ஃபீவர் அண்ட் அதர் சிம்டம்ஸ். இந்த மாதிரி ஆர்பிசி உடையிறதுனால நிறைய காய்ச்சல் குளிரெல்லாம் உருவாகுது. The erythrocyte stage cycle repeats itself approximately even 40 to 82 hours. 48 மணி நேரத்துலேருந்து 72 மணி நேரத்துக்கு ஒரு டைம் காய்ச்சல் விட்டு வந்துக்கிட்டே இருக்கும். இதனால் லாங்கர் டிபெண்டிங் ஆன் தி ஸ்பீசிஸ் பிளாஸ்மோடியம் இன்வால்வ்டு. The sudden release of merozoites triggers on the attack of RBC. இந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் மீரோசாய்ட்ஸ் திடீர்னு வெளியில் வந்து ஆர்பிசி போய் நிறைய அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருது.